நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் அண்ட் மேபி ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AWS outage. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா US ஈஸ்ட் ஒரு பர்டிகுலர் கொஞ்ச நேரம் டவுனாக இருந்துச்சு AWS ஃபார் லைக் 2 hours. இது எதனால் டவுனில் இருந்தது, இதில் இருந்து நம்மளுக்கு என்னென்ன படிப்பனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னைக்கான டிஸ்கஷன். ஓகே. ஸோ டுடே we are going to discuss about AWS outage. நீங்கள் ஆல்ரெடி AWSல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க, இல்லாட்டி ஒரு சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா யூ மைட் பி நோயிங் திஸ் ஐட்டம். என்னதுன்னா ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரீஜியன்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ அவங்க உலகத்தை டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸாக பிரிச்சிருக்காங்க. சே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 11 ரீஜியன்ஸ். ஸோ இப்போ இங்கே தான் இந்தியா இருக்குது, இங்கே அமெரிக்கா இருக்குது, இங்கே ஆஸ்திரேலியா இருக்குதுன்னு வச்சுப்போமே. அவங்க ஒவ்வொன்றையுமே தனித்தனி ரீஜனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, சைனா சம்திங் எதாவது இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஒவ்வொன்றுமே தனித்தனி ரீஜியன். ஒரு ரீஜியன்னா எவ்வளோ பிரச்சனை, இட்ஸ் பிக் அண்ட் ஈச் ரீஜியன் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் சப் ரீஜியன்ஸ். அது எப்படி கால் பண்ணுறான்னாக்கா ஏசிஸ் அப்படின்னு கால் பண்ணுறான். ஏசினா என்னதுன்னா அவைலபிலிட்டி ஜோன். ஸோ ஒரு ரீஜியனுக்குள்ளே நிறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா இந்த AWS ஆக்சுவலி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் லைக் வீக்லி டிஸ்கஷன்ஸ் மாதிரி. ஸோ இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் லைக் ஐ வில் ஷேர் their லிங்க் ஆல்சோ யூ கேன் ஜாயின் தேர். ஸோ நாளைக்கு எவ்ரி சண்டே ஈவினிங் 3 to 5 அந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கும். சரி, இப்போது நம்ம இந்த ரீஜன்ஸ் பார்ப்போம். இப்போ ரீஜன்ஸ் எல்லாமே இதெல்லாம் தான் இந்த ரீஜன்ஸ். ஓகே. இதில் ஒவ்வொரு ரீஜன்ஸ்குள்ளார ஹி இஸ் ஹேவிங் லைக் டிஃப்ரெண்ட் ஐட்டம். இப்போ நார்த் அமெரிக்கான்னு ஒரு ரீஜனுக்குள்ளார இந்த ரீஜன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ US ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. அதுக்குள்ளார தேர் ஹேவிங் லைக் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஓகே. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 38 ரீஜனு 120 அவைலபிலிட்டி ஜோன். ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் தே மைட் பி மினிமம் தே மைட் பி ஹேவிங் லைக் அரௌண்ட் ஒரு 2 to 4 அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். இது ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா சே லைக் we are going to deploy any application. ஸோ ஏதாச்சும் ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சப்போஸ் அந்த அவைலபிலிட்டி அந்த ஜோனில் ஏதோ பிரச்சனை இட் இஸ் ஏதோ சம் எர்த்குவேக்கோ இல்லாட்டி சம் ஆக்சிடென்ட் சம்திங் நடந்துச்சுனாலும் நம்மளுடைய அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். ஸோ நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ரீஜனுக்குள்ளார மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். என்னடா சொல்கிற, இப்போது ஒரு ரீஜனில் இப்போ எர்த்குவேக் வருதுன்னா என்ன அந்த மிஷினுக்கு மட்டும் எர்த்குவேக் வரப்போது, பக்கத்தில் இன்னொரு மிஷின் இருந்தால் அதுக்கு எர்த்குவேக் வராதா அப்படிங்கிற கேள்வி வரணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனும் லைக் மினிமம் அரௌண்ட் லைக் 170 miles சம்திங் 170 miles டிஸ்டன்ஸில் இருக்கும் ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த அளவுக்கு ரீஜன்ஸை கவர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தான் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன். இந்த ஒரு அவைலபிலிட்டி ஜோன் நம்ம எப்படி கால் பண்ணோம்னாக்கா தேர் கால்ஸ் லைக் டேட்டா சென்டர்ஸ். ஸோ அதில் தான் அந்த சர்வர்ஸ் எல்லாமே இருக்க போகுது, அதில் தான் அவங்க கொடுக்குற அந்த சர்வீசஸ் எல்லாமே இருக்குது, அதில் தான் நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஃபைன். இப்போ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு அவைலபிலிட்டி ஜோன் மேலே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, US ஈஸ்ட்டுன்ட்டு. அதில் தான் பிரச்சனையே. US ஈஸ்ட்டுங்கிறதே என்னதுன்னா அவன் AWS இனிஷியலாக நிறைய படிப்படியாக தான் ஒவ்வொரு ரீஜனாக கொண்டு வந்திருப்பான் இல்லையா. இனிஷியலாக கொண்டு வந்த ரீஜன்ஸில் ஒன் ஆஃப் தி ரீஜன்ஸ் US ஈஸ்ட். இனிஷியலாக கொண்டு வந்தது இதுங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா most of the applications that are running on AWS maybe like around 30% of the application is running on US East. ஸோ இவனுக்கு எதனாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த 30% அப்ளிகேஷன்ஸுக்கும் சம் பிரச்சனை.
இவன் டவுன் ஆனானா அந்த 30% அப்ளிகேஷனுமே டவுன் ஆயிரும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஏன்னா இது ஏன் 30% எங்கே போனாங்க மற்ற ரீஜன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே காஸ்ட்டும் கம்மி, அது இல்லாமல் முதல்ல இதான் வந்துச்சு. ஸோ அதனால் அதிலேயே இப்போ எல்லாமே டிப்ளை பண்ணாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் வர சொல்ல they didn't migrate it. ஸோ அதனால் around 30 to 40% of the applications that are running on whole of AWS is located into US East அப்படிங்கிற ஒரு ரீஜனுக்குள்ளார. சரி, அதனால் என்ன பிரச்சனை, அவங்க பார்த்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ அதில் என்ன இஷ்யூஸ் வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். என்ன நடக்குது அப்படின்னாக்கா, for any particular region or like any other applications, இப்போ நம்மளே ஒரு அப்ளிகேஷன் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், we will be having like some internal tools. அதே மாதிரி அவன்கிட்ட some internal tools இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, it is going to update the DNS records. What is DNS? DNS-னா என்னதுன்னா, இப்போ நம்ம xcarrier.com அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ சம் வெப்சைட் கொடுக்குறோம், இல்லாட்டினா இப்போ youtube.com அப்படிங்கிற நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்படி கொடுக்க சொல்ல இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த நேம், ஃபார் எக்ஸாம்பிள் google.com, இது நேம். இது வந்து ஆக்சுவலி அந்த ஏதோ ஒரு மிஷினில் தான் இந்த அப்ளிகேஷன் google.comங்கிற அப்ளிகேஷன் ஓடின்னு இருக்குது. அந்த மிஷினுக்கு வில் பி ஹேவிங் அன் ஐபி. அந்த ஐபியை பாயிண்ட் பண்ணும். டைரெக்டாக பாயிண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கனாக்கா நோ. இது வந்து செவரல் லேயர்ஸ் போகும். இங்கேருந்து உங்களுடைய ஐஎஸ்பிக்கு போகும். இங்கே google.com நீங்கள் ப்ரௌசர் அடிச்சிங்கனாலே டக்குன்னு உங்களுக்கு வராது. உங்களுடைய கேட்ச் மெக்கானிசம் லோக்கல் கேட்சில் இருந்துச்சுனாக்கா வரும். இல்லாட்டினா என்ன பண்ணுனாக்கா ஐஎஸ்பிக்கு போகும். ஐஎஸ்பியோட பேரண்ட் ப்ரொவைடருக்கு போகும். ப்ரொவைடர்கிட்டேருந்து டிஃப்ரெண்ட் நேம் சர்வர்ஸ் போகும். நேம் சர்வர்ஸ்லேருந்து அந்த கூகுளோட நேம் சர்வருக்கு போகும். அவங்ககிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் எந்த இதில் ஓடுதோ அந்த இதுக்கு போய் அந்த டீட்டெயில்ஸை வாங்கி கொடுக்கும். இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னாக்கா, இந்த டிஎன்எஸ் மெக்கானிசம்ஸ் மூலிமா போகுது. இன்னொரு நாள் வந்து நம்ம டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நான் அந்த நேம் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஐபி போகும். ஓகே, ஸோ இந்த ஐபி கேன் பி லைக் 10.0.0.5 சம்திங் இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் என்னோட IPv4. ஸோ இந்த ஐபியில் போய் எனக்கு ஹிட் ஆகும். அதில் தான் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்குன்னா எனக்கு அப்போ தான் ஆக்சஸ் பண்ண முடியும். There are some scenarios where this IP will get changed dynamically for a period of time. நீங்கள் AWS சில இன்ஸ்டன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ EC2 ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, unless you are putting ஒரு பப்ளிக் ஐபி இல்லாட்டி எலாஸ்டிக் ஐபி நீங்கள் அட்டாச் பண்ணுறது வரைக்கும் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி தான் உங்களுக்கு வந்து ஒரு டைனமிக் ஐபி தான் உங்களுக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ தட் வில் சேஞ்ச் லைக் ஃபார் எவ்ரி சம் செகண்ட்ஸ். லைக் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலனாக்கா வேறு ஐபி அலோகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது மாறினே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்க தானே செய்யுது, நோ இஷ்யூஸ். இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த DNS, it is not only pointing the applications but also like different other types of applications like DynamoDB and other items. இப்போ நான் google.com போட்டு எனக்கு இங்கே நடுவில் ஏதாச்சும் கட் ஆயிடுச்சுன்னா என்னால் இதனுடைய இந்த ஆக்சுவலான இந்த 10.0.0.5 அப்படிங்கிற அட்ரஸ் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் திருநெல்வேலி அப்படிங்கிற ஊர் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காதால் கேட்டிருக்கீங்க, நீங்கள் பார்த்ததில் எப்படி போகணுன்னு தெரில. நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போகிறீங்க, மதுரையிலேருந்து ஒவ்வொரு இடமா நீங்கள் போயினே இருக்கீங்க. ஒரு இடத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எவனுமே வழி சொல்ல மாட்டேங்கிறான் நீங்கள் எப்படி போகணுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவீங்க, அதே இடத்துல நின்றுவீங்க. நீங்கள் அதே இடத்துல நின்றதுனால திருநெல்வேலி இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடாது. திருநெல்வேலி இருக்குது, நீங்கள் அதுக்கான ரூட்டுக்கு நீங்கள் போகலாம். பட் உங்களுக்கு போகிறதுக்கான வழி நடுலே கட் ஆயிருச்சு. ஓகே, அதே பிரச்சனை தான் இங்கே நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இந்த டைனமோடிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயமா வச்சுருக்கானுங்க அந்த ஒவ்வொரு ரீஜியனுக்கும். இட்ஸ் அ NoSQL DB. இதுக்குள்ளே தான் எல்லா அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்காங்க. ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் and for other different DB different resourcesக்கான DNS ரெக்கார்ட்ஸுமே இதில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க.
this is within a particular region. இப்போ என்ன பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டூலில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. என்னதுன்னா DNS planner, DNS Enactor. இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பிளானர் வந்து ஓகே வேறு ஏதாச்சும் ரிசோர்ஸ்க்கு EC2 இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஒரு மிஷினுக்கு ஐபி சேஞ்ச் ஆகிடுச்சா, சேஞ்ச் ஆகலையா, இல்லை இப்போ லோட் பேலன்ஸ் இருக்குது, நான் வேறு யாருக்கு நான் ரீடைரக்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பீரியடிக்கலாக ரன் ஆகும். ஆட்டோமேஷன் இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் மேனுவலாக பண்ணல, இவனுங்க வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த டிஎன்எஸ் பிளானை ரெடி பண்ணும். Enactor என்ன பண்ணுவாருன்னா அவர் இன்னொரு இது இந்த டிஎன்எஸ் பிளானர் என்ன கொடுக்குறாரோ அதை கொண்டு போய் அப்ளை பண்ணி கொண்டு வந்துடுவார். ஸோ Enactor வந்து யார் கூட பேசுவார்னா ரவுட் 53ன்னு சொல்லிட்டு டிஎன்எஸ் AWSல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் அதில் கொண்டு போய் போட்டு விட்டுருவார். ஆன் ஒன் ஃபைன் டே என்னாச்சுன்னா இவனுக்கு ரெண்டு பேரும் வரிசையாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து எப்படி எழுதிக்கிறானே டிஎன்எஸ் பிளானர் இவர் வந்து சம் இன்புட்ஸ் வரும், இதை எழுதி ஒரு ஃபைலில் எழுதுறாருன்னு வச்சுப்போம். ஓகே, Enactor வந்து அந்த ஃபைலில் ரெண்டுமே தனி ப்ராசஸ்ஸு. ஓகே, அந்த ஃபைலை ரீட் பண்ணி அதை அப்ளை பண்ணுவார். ஓகே, இட் இஸ் நாட் லைக் ஒன்லி ஒன் டிஎன்எஸ் பிளானர் ஒன்லி ஒன் Enactor, மல்டிபிள் பேரலாக ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஆன் ஒன் ஃபைன் டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டிஎன்எஸ் பிளானர் கரெக்டாக போட்டுருச்சு, பிளான் பண்ணி அந்த ஒரு ஃபைலை எடுத்து போட்டுருச்சு. ஒரு Enactor எடுத்துச்சு, மேபி வி வில் நேம் இட் அஸ் லைக் Enactor 1. Enactor 1 அப்படின்ட்டு அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ப்ராசஸை. பட் வழியிலே நின்றுச்சு, வேறு ஏதோ இஷ்யூஸ்னால அது வந்து டிலே ஆயிடுச்சு. திருப்பி இந்த Enactorம் திருப்பி சில 2-3 பேர்கிட்ட கேட்டு தானே அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த இதனால இது வந்து சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்னும் அப்ளை ஆகலை. இது ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்குது, டிலே ஆகிடுச்சு, இன்னும் இது முடியல. அதே டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா DNS Enactor 2 இன்னொரு சர்வீஸ் அதே சர்வீஸாக அஸ் அ காப்பி லைக் இன்னொரு ஏஜெண்ட் அவர் வந்து திரும்பி ரன் ஆகிட்டு இதுக்கப்புறமா போட்டிருக்க புது பிளான் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டார். அவர் வேகமாக போய் அப்ளை பண்ணிட்டார், முடிஞ்சு. இப்போது இந்த லாஸ்ட்டாக அப்ளை பண்ணது இஸ் அன் அப்டேட்டட் ஒன். ஓகே, இவர் அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா ஓகேப்பா ஒவ்வொரு Enactor அப்ளை பண்ணிட்ட பிறகு இதுக்கு பழைய ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை டிலீட் பண்ணிடும். பழைய ரெக்கார்ட்ஸ் அந்த DynamoDB-ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணிடும். ஸோ அதுதான் இது எல்லாமே ஓடி இருக்குது. இவனுக்கு எல்லாமே எங்கேருந்து படிப்பானுங்கன்னா DynamoDB-லேருந்து தான் படிப்பானுங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இவன் அப்ளை பண்ணிட்டான், இதை முடிச்சுட்டான், டெலிட் பண்ணிட்டான். ஓகே, இந்த ப்ராசஸ் DNS Enactor நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. DNS Enactor 2 வந்து எடுத்துகிட்டு இது எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிருச்சு. இந்த டிலே ஆச்சுங்களா, அதுதான் இஷ்யூ. என்னாச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி உயிர் பட்டு எழுந்து அது போய் அப்ளை பண்ணிடுச்சு. எது, பழைய ஃபைலை. ஸோ அப்டேட்டடான ஃபைல் இவன் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டான், அது இது வந்து செக்கே பண்ணாமல் கொண்டு போய் பழைய இதே அப்டேட் பண்ணிடுச்சு. And then that became a issue. ஏன்னா இப்போது இனிஷியலாக அந்த ரெக்கார்ட்ஸில் எப்படி இருந்திருக்கும்னாக்கா மேபி EC2 இதுக்கு வந்து 10.0.0.6 அப்படிங்கிற ரெக்கார்டு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இவன் என்ன பண்ணிட்டான், இவன் வந்து அந்த பழைய ரெக்கார்டு எல்லாமே டெலீட் பண்ணிட்டான். ஸோ தட் இந்த ரெக்கார்ட் டெலீட் ஆயிடுச்சு. EC2ங்கிறது இருக்குது, பட் அதுக்கான அந்த ரெக்கார்டு எதுவுமே இல்லை, அந்த வேல்யூ டெலீட் ஆச்சு. இட் இஸ் லைக் ரீப்ளேஸ் வித் நல். சின்ஸ் திஸ் இஸ் த டிலே, அவன் போகிறதுக்கு முன்னாடி இவன் திரும்பி வந்து இவன் போகிறதுக்கு முன்னாடி இவன் எக்ஸிட் ஆனதுனால இவனுக்கு வந்து இவன் எக்ஸிட் ஆனிச்சா இல்லையாங்கிறதுலாம் இவனுக்கு தெரியாது. ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், திருப்பி இந்த டேட்டாவில் இருக்கிறத அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணுறான். பட் ஆனால் அது வந்து எம்டியாக இருக்குது. ஸோ DNS ரெக்கார்டை இவன் எம்டியாக செட் பண்ணிட்டான். அதுதான் பிரச்சனை. அவன் எம்டியாக செட் பண்ணிட்ட பிறகு இப்போ இருந்த ரெக்கார்டும் போயிடுச்சு, வேறு எந்த இதுவுமே இல்லை. ஸோ தட் உங்களுக்கு அந்த தொடர்பே கட் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட கதைக்கே வருவோம். இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறோன்னு சொல்கிறேன், மதுரையில் நின்றுட்டு அப்புறமா எவனுமே வழி சொல்லலை. இப்போ நான் எங்கே நிற்பேன், மதுரையில் தான் நிற்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் அவனை ரீச் பண்ண முடியல. ஸோ தட் அதை நான் என்ன சொல்லுவேன்னா, அது இன்னும் ஓடலைன்னு சொல்லிடுவேன். இப்போ இதுதான் உங்களுடைய விஎம்னு வச்சுக்கோங்க, லைக் யூ கேன் கால் இட் அஸ் லைக் EC2னே வச்சுக்கோமே. இது வந்து உயிரோட தான் ஓடின்னு இருக்குது. உங்களுடைய DynamoDB அதுவும் உயிரோட தான் இருக்கிறது. பட் என்னால் இந்த கனெக்ஷன் ட்ராப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல எனக்கு வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமாக எனக்கு இவன்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது எனக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, அந்த DynamoDB-ல இந்த ரெக்கார்டு இல்லவே இல்லை. ஏன் இல்லை, அந்த ரேஸ் கண்டிஷன்னால we faced a problem. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, மெயினான இஷ்யூ இந்த DynamoDB-லேருந்து இந்த ரெக்கார்ட் டெலீட் ஆனதுதான். ஸோ டெலீட் ஆனதுனால மற்ற டிபெண்டிங் சர்வீசஸ், இப்போ DynamoDB டிபெண்ட் பண்ணி 4 சர்வீசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நெட்வொர்க் லோட் பேலன்ஸராக இருக்கட்டும், இப்போ EC2வாகவே இருக்கட்டும், லைக் எனி அதர் நெட்வொர்க்கிங் சர்வீசஸ் எல்லாமே DynamoDB-ல இருக்கக்கூடிய டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ அவங்களால DynamoDB-யவே ரீச் பண்ண முடியல ஒரு கட்டத்தில். ஸோ தட் அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டானுங்க. ஸோ ஆல் டவுன் ஸ்ட்ரீம் சர்வீசஸ் காட் ஃபெயில்டோட தே weren't able to be accessed. இப்போது DynamoDB கூட தான் எல்லா சர்வீசஸுமே இருக்குன்னு வச்சுப்போமே. மேபி இப்போது இதில் தான் எல்லாமே இந்த செஷன் டோக்கன்ஸு, அப்புறமாக மெட்டாடேட்டா அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுப்போம். ஸோ நவ் ஐ எம் நாட் ஏபிள் டு ரீச் திஸ் DynamoDB itself. அதனால் எனக்கு இந்த டேட்டாலாம் கிடைக்காது. அதனால் ஐ won't be able to execute. எனக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு எல்லாமே. இதுதான் மேஜரான காரணம். அகைன் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு மைனர் இஷ்யூ தான் டெக்னிக்கல் வைஸ். லாஸ்ட்டு நம்ம அவுட்டேஜ் பார்த்ததுக்கும் இதுக்குமே மைனராக இஷ்யூ தான். இட்ஸ் அ ரேஸ் கண்டிஷன். பட் இதனால என்ன பிரச்சனைனாக்கா, அந்த 30% அந்த AWS சர்வீசஸ் எல்லாமே யாரெல்லாம் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே இதில் தான் இருந்ததுனால திஸ் பிகேம் ஏ பிக்கர் லவுட். ஒரு நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ தட் இஸ் தி மெயின் ப்ராப்ளம். இது அவங்களுக்கு தெரியாதாடா, இப்போ 2 Enactor இருக்குது, இது இப்போ ஒன்று போயிடுச்சு இன்னொன்று வந்துச்சு, அது செக் பண்ணிச்சுன்னா லைக் அது அவங்களுக்கு அவ்வளோ இல்லாமையாக அவங்க செக் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ எல்லாமே டெவலப் பண்ணியிருப்பாங்க. AWS-னா எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தாட் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் வாட் தேர் கிளைமிங் இஸ், அந்த Enactor வந்து இது வரைக்கும் எந்த டாஸ்க்காக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுது. லைக் வித்தின் a millisecond, less than a milliseconds வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. டியூ டு சம் டிலே, அந்த டிலேனால இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, it took some more time, maybe consider like ஒரு 30 seconds or something, or like 1 minute or something, like some x minutes or something. அந்த டிலேனால அதை தப்பாக அப்டேட் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. சரிடா, இப்போ சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா வேறு என்ன பிரச்சனை, அது மட்டும் டவுன் ஆயிடுச்சு திருப்பி அப்பன்னா ஓடிடுமே. அது மட்டும் இல்லை, என்ன ஆகும்னா இப்போ ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம் அனுப்பிச்சிட்டே தான் இருப்பான். இது எல்லாமே அமேசானுக்குள்ளே நடக்கிறது. இப்போ வெளியிலேருந்து நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இந்த ரீஜியனில் கொடுக்குறீங்கன்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் user 1, user 2, user 3, user 4, 4 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் அவங்க அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்கனாக்கா இதை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பானுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு,
அப்புறம் ட்விட்டர், மூணுமே இந்த நாலுமே இந்த இதெல்லாம் டிப்ளாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகே, அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா they are going to hit it, okay work ஆகல, then they are going to retry பண்ண சொல்ல they are going to retry again and again and again. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டும் பஞ்சாக சேவ் ஆகினே வந்துனே இருக்குது, க்யூவில் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இவன் கேட்டிருக்காங்கிற மாதிரி இது ஆட் ஆகினே இருக்குது. ஸோ திரும்பி இது அப்பானாலும் அவனால் அந்த அவ்வளோ பர்டிகுலர் அவ்வளோ ரெக்வஸ்ட் வந்த ரீட்ரைஸை இவனால் ஹேண்டில் பண்ண முடியாது, திருப்பி அதை அடித்து டவுன் ஆகிடும். ஸோ அந்ததுனால கொஞ்சம் அழகாக பண்ணுறதுக்காண்டி they took 2 hours. ஸோ அதுக்கப்புறமா தான் அது ஒவ்வொன்றா சரி பண்ணாங்க. இது SLA பிரீச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் SLA பிரீச் தான். SLAன்னா என்னன்னா, இல்லை என் சர்வீஸ் வந்து இத்தனை டைம் வந்து இவ்வளோ நேரம் வந்து அப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுப்பாங்க அந்த ஒவ்வொரு அந்த கம்பெனிஸும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் S3 பக்கெட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 99.999999999, ஸோ 99.119 சதவீதத்தை வரும். அப்படின்னு என்னன்னா வருஷத்தில் மொத்தம் 365 நாள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 99.99% ஆஃப் மினிட்ஸ் வந்து அப்பில் இருக்கும். மேபி ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் வந்து டவுனில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன். ஸோ அத்தனை மினிட்ஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். சப்போஸ் அதுக்கு மேலே டவுன் ஆச்சுன்னா அந்த கம்பெனி அந்த கன்சியூமருக்கு பைசா கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த நிபந்தனை. ஸோ அதே மாதிரி இவனுக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கனாக்கா இவனுக்கு வந்து சர்வீஸ் கிரெடிட்டாக கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பில்லில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. So this DynamoDB was down for like around 2 hours. அவன் SLA டைம் படி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான் வருஷத்துக்கு டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ அதோட அதிகம் தான். ஸோ அதனால் இதை வந்து சர்வீஸ் கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறான். அரௌண்ட் 10%, 20% பில்லேருந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன படிப்பனைகள் இருக்குது அப்படின்னாக்கா, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுறோம், லைக் சம் டூல்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாக்கா தென் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். சப்போஸ் அது ஃபெயில் ஆச்சுன்னா திருப்பி அந்த ரீசெக் மெக்கானிசம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாட் ப்ராசஸ் போடணும். அதே மாதிரி இஃப் யூ ஆர் ஏ கன்சியூமர் தென் யூ கேன் திங்க் அபவுட் மல்டி ரீஜன். பட் மல்டி ரீஜன் போகிறதும் இட்ஸ் லைக் வெரி காஸ்ட்லி. இட்ஸ் நாட் லைக் சிம்பிளாக நீங்கள் மல்டி ரீஜன் என்னோட அப்ளிகேஷன் கொண்டு போய் நான் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் டிப்ளை பண்ணால் எனக்கு ஓகே தானே எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மல்டி ரீஜன் போனது இட்ஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் திஸ் இஸ் லைக் ஏ வெரி ரேர் சினாரியோ இப்போ நடந்தது. ஸோ இது திருப்பி நடக்குமான்னு கேட்டிங்கனாக்கா சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஏ வெரி ரேர் சினாரியோ. ஸோ அதே மாதிரி நீங்கள் டெவலப்பர் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரீட்ரை மெக்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். யூ ஷுட் நாட் பி லைக் டம்பிங் மோர் ரீட்ரைஸ் அகைன் அண்ட் அகைன். ஒரு ரெக்வஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் 4-5 ரெக்வஸ்ட் திரும்பி நீங்கள் அனுப்பிச்சுனே இருக்கக்கூடாது. அனுப்பிச்சிங்கன்னா அகைன் தேர் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அதையுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து சில மெத்தடாலஜிஸ்லாம் இருக்குது. ஐ வில் ஷேர் ஒன் நோட் புக், ஒரு பிளாக் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் மல்டி ஏஜிஸ் போகிறது இட்ஸ் பெட்டர். நீங்கள் ஒரு ஏஜி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஒரு ரீஜனுக்குள்ளே மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே நீங்கள் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா தென் இட் இஸ் மச் பெட்டர். ஸோ இதெல்லாம் தான் நான் பார்க்கக்கூடிய படிப்பனைகள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த அவுட்டேஜ் பற்றி? உங்களோட அப்ளிகேஷன் ஏதாச்சும் நீங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கீங்களா? ஸோ டிட் யூ ஃபேஸ் எனி அவுட்டேஜஸ்? வாட் டு யூ ஃபீல்? சரி, அதில் 2 டவுட் இருந்தது. அதை நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்குள்ள உங்களுக்கு தெரியாதா டவுன் ஆச்சுன்னா அப்பா ஆகணும், இல்லை மறுபடியும் அப்பானதை போய் கிரியேட் பண்ணிட்டாங்க, அது பண்ண மாட்டாங்களா ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வரும் தெரியல. வெயிட்டிங் டைம் வந்து இல்லைன்றது. ஒருவேளை வெயிட்டிங் டைமும் வச்சிருக்கலாம்ல, வரலன்னா வெயிட் பண்ணி பண்ணலாம். ஆமாம், ஆக்சுவலாக அங்கே போட்டிருக்கலாம். பட் ஜஸ்ட் அது வந்து ஃபாஸ்ட்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நடந்து விட்டாங்க. ஸோ ஓகே இது வரைக்கும் பிரச்சனை வரல, இதுக்கப்புறமும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி விட்டானுங்க. ஸோ அதனால் அது இப்போ விளாண்டுருச்சு. அவுட்டேஜ் நான் என்னோட கம்பெனியில் நிறைய ப்ரியராக அவுட்டேஜ் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் அந்த மாதிரி இல்லாமையும் அவுட்டேஜ் நடந்துருக்கு. கம்பெனி நடந்தால் வெளியில் எப்படின்னு தெரியல. ஆனால் சில அவுட்டேஜ் தமிழில் உள்ள சர்வீசஸ் வந்து அவுட்டேஜ் ஓகே. ஸோ அது மாதிரி அதெல்லாம் எவல்யூஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. லேர்னிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. இதுதான் பிக்சர் இது கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்காங்க.
நைஸ். ஓகே, வேற யாராச்சும் வாட் டு யூ திங்க்? ஆசி தம்பி, ராஜ்கண்ணன், பாலசரவணன். எனி தாட் ப்ராசஸ்? இது என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சுதுங்களா? இதுல எனக்கு என்ன டவுட் இருக்கு, ரீஜன் AWS பத்தி வரணும்னா படிச்சிருக்கேன் முன்னாடி, பிராக்டிகலா ஒர்க் பண்ணது இல்ல. ரீஜன் கொடுக்கும்போது ஒரு ரீஜன் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ரீஜன் அப்புறம் இல்ல இப்போ இல்ல ரீஜன்னா இப்போ எப்படின்னாக்க அதான் நான் சொன்ன இனிஷியலா டிஸ்கஸ் பண்ண சொல்ல, உலகத்தையே ஒரு மொத்தமாக ஒரு 38 ரீஜன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 38 ரீஜன்ஸில் 120 அவைலபிள் ஜோன்ஸ். ஒவ்வொரு ரீஜனும் தனித்தனி. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இந்தியாவில் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஏஷியா ரீஜனில் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் திருப்பி இதில் யூஎஸில் இருக்காது. இவங்க ரெப்ளிகேட் பண்ணுறது கிடையாது. இப்போது ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ஸில் அது நடக்கும். இப்போ ஒரு ரீஜனுக்குள்ளார அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளார மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் மல்டிபிள் காப்பீஸ் இருக்கும். பட் ரீஜனுக்கு ரீஜன் நீங்கள் அகைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பண்ண முடியும். பட் அதுங்க ஆமாம், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அதில் இருந்திருக்காது. மோஸ்ட் ஆஃப் தி இப்போ ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளாம் பார்த்தோம்னாக்கா ஏதாச்சும் நம்ம தனியாக எடுத்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா, லைக் வி வில் பி கோயிங் இன்சைட் பர்டிகுலர் ரீஜன். ஓகேப்பா, நான் இந்த ரீஜனில் இப்போ நான் அமெரிக்கா, இப்போ இந்தியாவுக்கு மட்டும் தான் நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ தட் வெளியே இருக்காங்க யாரும் இந்த அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மேபி கன்சிடர் ஃப்ளிப்கார்ட் இட் செல்ஃப். ஃப்ளிப்கார்ட் இஸ் ஒன்லி ஃபார் இந்தியா இல்லையா? ஸோ நான் இந்தியன் ரீஜனில் டிப்ளை பண்ணாலே எனக்கு போதுமானது. ஐ நீட் நாட் டு ஒரி அபவுட் அதர் ஸ்டஃப். மற்ற ரீஜனில் ஆக்சஸ் பண்ணலாம், பட் இட் வில் லைக் சம் ஸ்லோ. ஸோ அதனால தான் இந்த ரீஜன்ஸே நம்ம போகிறது. ஸோ இப்போ இந்தியன் ரீஜன் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இது ஃபுல்லாக ஃப்ளிப்கார்ட்டே டவுன் ஆயிரும். இப்போ இல்லை ரெப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் அதை நம்ம எனேபிள் பண்ணோம். அது ஏன் நம்ம பண்ண மாட்டோம்னா, இட்ஸ் வெரி காஸ்ட்லி. இப்போது ஒரு ரீஜனுக்குள்ளே மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் இல்லை 3 அவைலபிலிட்டி ஜோன்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் ஒரு ரீஜனுக்கு இன்னொரு ரீஜன் போக சொல்ல இட் இஸ் மச் காஸ்ட்லி அண்ட் மோர் டைம் டு மேனேஜ். ஆமாம், எஸ் எக்ஸாக்ட்லி. ராஜ்கண்ணா, நீங்கள் எதை கேட்க வந்தீங்க? கேளுங்க. உங்கள் வாய்ஸ் கேட்கலை. இப்போ லைட்டாக கேட்குது. ஓகே, ஓகே 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 ஃபைன். ஸோ வேறு எந்த கேள்விகளும் இல்லை என்றால் நம்ம வந்து அடுத்த வாரம் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கும். ஸோ இந்த சேனலில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ யூ கேன் கோ ஹெட் அண்ட் செக் இட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீவிசிட். அண்ட் தென் AWS-க்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் நாட் ஏ ட்ரைனிங் மாதிரி கிடையாது. டாபிக்ஸ் கொடுத்துருவோம், நாங்களும் படிச்சுட்டு வருவோம், நீங்களும் படிச்சுட்டு வரணும். ஸோ வி வில் எக்ஸ்சேஞ்ச் அவர் நாலேஜ். Okay, so if you're interested, I will share in all the groups that I shared already. ஸோ அதில் போட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஃபைன் தான். சிஸ்டம் டிசைனுக்கு ஏதாவது நீங்கள் எடுத்து இந்த கிளாஸ் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஷூர், நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே தென், அப்போ கடையை முடிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த சனிக்கிழமை நைட்டு சந்திப்போம். பாய் ஆல், டேக் கேர்.